மாமா என்ன மாமா பண்ணுற? கலக்காய் செடி. இங்கே பாருங்களேன், தகுமா இது உங்களுக்கு? வருஷம் கணக்கில் கலக்காய் செடி வளரும்ன்ட்டு அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. எவ்வளோ பெரிய கலக்காய் செடி, 4 கலக்காய் கூட இல்லை இதில். செடி மட்டும் அதோட லென்த்து காட்டுங்க. கலக்காய் செடி குத்தி இருக்குல்ல கலக்கா. இருங்க ஒன்று பிரித்து காட்டுங்க. அதுக்கு ரொம்ப கஷ்டம். அது இதுக்கு இவ்வளோ பேர் பாத்திரம் ஏற்றணும். கொஞ்சம் தான் வந்திருக்குல்ல. இது யார் வச்சதுன்னா என்னோட சின்ன பையன் தாங்க வச்சான். நெக்ஸ்ட் என்னங்க பண்ண போகிறீங்க? கலக்காய் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இனி சண்டே ஈவினிங் விளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. செடிக்கெலாம் கொஞ்சம் வேலை இருக்குது. என்னங்க பண்ண போகிறீங்க? செடிக்கு பந்தல் போட்டு பெரிய பூசணிக்காய் வரப்போகுது. இதோ பூசணிக்காய் தொங்க கூட போகிறோம். இந்த பூசணிக்காக தானா? ஆனால் பந்தல் ரொம்ப இது பாருங்கள், செடியை ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு இல்லைங்களா? இந்த பந்தல் எல்லாம் அந்த சைடு அப்படி போகிற மாதிரி பண்ண போகிறேங்க. சாரிப்பா. என்ன நடந்து தலையில் வச்ச தலையில் அடிக்கலாம், கீழே உக்காந்து இது கலக்கா வேர்க்கடலை சாப்பிட்லான்னு உக்காந்து குண்டான எடுத்து தலையில் வச்சு விட்டு. சாரி வரல. அங்கே பார்த்தீங்களா என் பையன் என்ன பண்ணிக்கிற? என்ன லேரி பண்ணுற? வா கலக்கா சாப்பிட்லாம் வா. நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கலக்கா வேர்க்கடலை சாப்பிட்லாம் வா. இந்த செடியை போட்டதே என்னோடய பையன்தாங்க. அல்லடி பட்டோ வா. ரொம்ப நல்லா இருக்குது நீ அடிச்சது. சாரி சிச்சியா இல்லை, அதுதான். என்னதான் அழுவ? இப்போ நீ எங்கே அழுவுதா? சூப்பராக இருக்குங்க கலக்கா. இங்கே பார்த்தீங்களா செடி எங்கள் வீட்டில்? இது என்ன செடிங்க? சாமந்தி செடியா? இங்கே பாருங்கள், குட்டி மஞ்சள் செடி வருதுங்க. குட்டி இன்னொரு செடி குட்டி மஞ்சள் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா செடி இருக்குது. இது என்ன செடின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. அப்புறம் முடக்கத்தாங்கிறதானங்க. இது எல்லாமே இந்த சாமந்தி செடி தாங்க ஃபுல்லுமே. அப்புறம் செம்பருத்தி செடி. ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு காலத்துலலாம் செம்பருத்தி அப்படி இருந்துச்சுங்க பூ. எல்லாமாம்மா இல்லையா? செடி வைக்கிறதுனால தண்ணி ஊற்றுறதுனால எங்கள் வீட்டில் நிறைய செடி வச்சோம். நிறைய பூ வந்துச்சு ஒரு காலத்தில். என்ன காலத்தில்? அவங்க பாட்டி காலத்துலையா? நீ ஊற்றினா அண்ணா, நான் ஊற்றினா அண்ணா, எல்லாம் ஒன்று தான். நம்ம வீடு இவன் மண் இருந்தால் போதுங்க. லிரி ஆமாம் தானே? போ ஹோம்ஒர்க் பண்ணு போ. நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம். உங்கள் மிஸ்ஸுக்கிட்டே சொல்லிவிடுவேன். கொய்யா செடி பூ காய் வச்சுட்டு. ஆமாம்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு இது காட்டுறேன் பாருங்கள். எங்கள் வீட்டில் கொய்யா செடி வாங்கிட்டு வந்தோம். இங்கே பாருங்கள் குட்டி. எங்கே கொட்டிடுச்சா? இங்கே ஒரு பூங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொய்யா செடியில் ஒரு பூ வந்திருக்கு. ஆல்ரெடி இங்கே ஒன்று இருந்துச்சுங்க, கொட்டிகிட்டு இருக்குது. இந்த இடத்துல இருந்துச்சு, காணும். கொய்யா செடிங்க இவ்வளோ ஹைட்டு தான் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் சைஸு. இதுலேயே பிஞ்சு விட்டுருக்குங்க. குட்டி குட்டியாக 2 வந்துருக்கு. பார்ப்போம் என்ன. ஆனால் ரெட் கலர் பழம் தானேங்க சொன்னாங்க மாமா. இது என்ன செடி மாமா? அதான் என்ன பூச்செடி? சம்பிங். அப்போ இங்கே இது மாமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இங்கே பார்த்தீங்களா கொய்யா செடி? அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொய்யா செடி இருக்குங்க. இது எப்படி மாமா ஹைட்டாக வருமா இல்லை சின்னதுலேயே வருவாங்களா? இது அது பெரிய மரம்.
இங்கே அப்புறம் சீத்தாப்பழி பழம் இருக்குது, சீத்தா செடி. சீத்தாப்பழி பழமா? மாதுளை மரம், சாரி, மாதுளை மரம் செடி இருக்குது. இதில் நிறைய செடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 செடி இருக்குது. இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க? ஹலோ, எதுக்கு சிரிக்கிற? சிரிக்கிறீங்க? சும்மா சிரிக்கணும்னு நினச்சேன். இல்லை, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ஒரே இதோட வேர், பூசணிக்கு வேர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, தெரியுதுங்களா? இங்கே இருக்குது. ஆனால் இது ஃபுல்லாக இந்த வலையை ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சுங்க. சரி, அதை தான் சரி இந்த பக்கம் மாற்றி கட்டலான்ட்டு. ஏன்னா போகிற வர பசங்களாம் மற்ற பூவில் பிச்சு போட்டுடுறாங்க. நிறைய பூ விட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கரும்பு இப்போ இந்த வருஷம் பொங்கலுக்கு வச்சுங்க, போன வருஷம் பொங்கலுக்கு அது பார்த்திங்கன்னா நல்லா இவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்கள் கரும்பு. நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு எங்களுக்கு வந்துருங்க கரும்பு வீட்லேயே. அப்புறம் இங்கே ஒரு செம்பருத்தி செடி இருக்குது. நிறைய செம்பருத்தி செடி வச்சுருக்காங்க. ஆனால் ஒன்று கூட பூ வரல. எல்லாம் அந்த வெள்ளை பூ மாதிரி வந்து போயிடுதுங்க. அதுக்கு என்ன பண்ணால் சரியாகும்னு தெரியல. ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது. சூப்பராக இருக்குங்க ஆனால் செடிலாம். இதை பாருங்கள். அம்மா எதனா ஹெல்ப் பண்ணிட்டா? சும்மா இருந்தாவே அதுவே பெரிய ஹெல்ப்பு தான் எனக்கு. இப்படி சொல்லி அசிங்கப்பட்டுட்டேன். அசிங்கப்பட்டதில்லை, இருக்கிற உண்மை தானே சொல்கிறேன். நான் அப்போ எந்த வேலையுமே செய்யலையா வீட்டில்? என்ன சைலண்ட் ஆகுற? நான் ஏதாவது பேசினா சண்டை போடுவேன். சண்டை இழுப்பேன். என்ன நான் இப்படியே குறை சொல்லியாம என்கிட்ட சண்டை இருக்குன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் என்ன சொல்கிறது, அதாவது உனக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமான்னு பார்க்குறேன். நான் ஏதாவது ஒன்று பேசிட்டுனா வச்சுக்க, அதை வச்சு சண்டை பிடிக்கலான்னு பார்க்குறேன். உங்கள்கிட்ட சண்டை போட்டு இது இப்போ கொஞ்சம் கொண்டாந்து மாதிரி குண்டாத்தி கட்சி அந்த மாதிரி அடிவாங்கத்துக்கா தெரிஞ்சாச்சேன். அந்த சைடு எடுத்து உள்ளே வைக்கலாம் வச்ச தலையிலே டமாலி அடிச்சு போச்சு. சாரி. சரி, வேறு எதனா ஹெல்ப் பண்ணா சொல்லுங்கள். எனக்கு ஹெல்ப் பண்ணுமா? எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா போயிட்டு அது தெரிந்து தென்னை மரம் எங்க அந்த தென்னை மரத்தை தூக்கி நோண்டின்னு வா. இங்கே நட்டுலாம். வெயில் கொஞ்சம் இதமாக இருக்கும். சரி, நான் போயிட்டு வரேங்க. பாய். நான் இங்கே இருந்தால் எதனா ஒன்று என்னை குறை சொல்லிங்க. வழி விட்டுரு. நீ போகலாம். பாய். பாய். இது எதுக்கு தெரியுமா? டைல்ஸ் கயிறு தானே இது. உனக்கு எதுக்கெலாம் யூஸ் ஆகுது தெரியுமா அந்த கயிறு? எதுக்கு? வண்டியில் எதுனா கட்டின்னு போகிறதுக்கு யூஸ் ஆகுது, பந்தல் போடுற. அப்புறம் ஆனால் இவ்வளோ யூஸ் ஆகியும் நீ என்கிட்ட வாயை கட்ட முடியல பற்றியதால். அது நினச்சா தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் போகிறேன். போ. எங்கே போக போகிறேன்? எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். உங்கள் அம்மா வீட்டுக்கா? போவாதண்ணா. சரி, அவ்வளோ பாசமா? அவ்வளோ பாசம் இல்லை. நாளைக்கு சாப்பாடு செஞ்சு போகிறது வீட்டில் ஆளு. அதை சொல்லு. இல்லை, வாய் பேசுகிற ஒரு நாளைக்கு எனக்கு சாப்பாடு செஞ்சு போடா எதனா டேஸ்ட்டாக. சமையல் பண்ணுறது எங்கள் அப்பா அம்மா என்னை பெற்று வளர்த்து இங்கே அனுப்பிச்சி வச்சுக்கிறாங்களா? உன்னை அனுப்பிச்சி வச்சுக்கிறாங்களா? நான் வந்தேனா? நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது 10 பேரோட வந்தீங்க. நான் சிங்கிளாக வந்துக்கிறேன் பாரு உங்கள் வீட்டுக்கு. இதில் யார் சிங்கம்? நான் தானே. அப்படியே சொல்கிறேன். பூரம் பாரு. ஆமாம், தெரியுதா யாருன்னு? போயிட்டு அப்படிக்கா போ. சரி, டீயா காஃபியா? போடுறவங்க கூட இந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. டீயா காஃபியா சொல்ல போட்டுனாரேன். 5 மணி ஆகுது. உனக்கு என்ன தோணுதோ போட்டுனா போ. சரி, பால் மட்டும் வரட்டப்பா. 6 மணிக்கு பால் கறரும். பால் வந்தோடனே பால் காய வச்சு காஃபி குடிச்சு போயிடுங்க. சரி, தண்ணி தான் நான் எடுத்துன்னு தரேன். அதிசயமாக இருக்குது. தண்ணி கேட்டவொடனே கொடுத்துட்டேன். நான் எதில் சாப்பாடு கூட போட மாட்டேன், தண்ணி குத்துருவேன் ஃபஸ்ட்டு. சரி, நான் வீட்டு வேலை கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வரட்டோமா? அதுக்குள்ளே நீ எவ்வளோ கட்டி இருக்குன்னு பார்க்குறேன். சரி, கட்டிட்டு வந்து பார்க்கலாம். பாய். 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 உன்னை வம்பு இழுக்கலைன்னா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. சரி, வரேன். வராத.